ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர்கிட்ட இல்லைன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பணக்காரரு. ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அது என்னென்னா, அவருக்கு பிடிச்ச பொருள் மற்றவங்ககிட்ட இருந்தால் அதை வந்து திருடிடுவார். அவரும் ரொம்ப ட்ரை பண்ணார், எப்படியாவது இந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வந்துடும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் முடியவே இல்லை. அந்த சமயம் பார்த்திங்கன்னா, அரிய பொருட்களின் கண்காட்சி ஒன்று அவங்க ஊரில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பணக்காரரும் போயிருந்தார். அங்கே வந்து நிறைய விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதனால் பாதுகாப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அதே கண்காட்சிக்கு ஒரு ஏழை கல்லூரி மாணவரும் வந்திருந்தார். அவர்கிட்ட பணமெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த பொருட்களையெல்லாம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தார். கண்காட்சியில் பார்த்திங்கன்னா அந்த பணக்காரரோட கண்ணில் ஒரு அரிய வகையான பொருள் கண்ணில் பட்டுருச்சு. அதை எப்படியாவது திருடிடணும்னு நினச்சாரு. அதனால் யாருக்குமே தெரியாமல் அந்த பணக்காரர் அந்த பொருளை எடுத்துட்டார். எடுத்த உடனே அபாய ஒலியும் ரொம்ப சவுண்டோட ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அதனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏழை மாணவன் நின்றுருந்தார்ல, அவரோட பேக்கெட்டில் போட்டார். இவ்வளவும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பணக்காரர் நின்றுட்டுருந்தார். பக்கத்துலேயே அந்த ஏழை மாணவரும் நின்றுட்டுருந்தார். அப்போது போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அவங்களோட கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாணவரோட பேக்கெட்டில் தான் அந்த விலையுயர்ந்த பொருள் இருந்தது. அந்த மாணவனுக்கு ஒன்றுமே புரியல. தான் வந்து திருடவே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ சொல்லியும் அங்கே வந்து அவரை நம்பருக்கு யாருமே இல்லை. அவருக்கு தண்டனை கிடைச்சது. இதை தான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்களோ, ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு. ஓகே கைஸ், இது உண்மை தானே? ஏழைகள் வந்து எவ்வளோதான் தான் குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி வாதாடினாலும் அங்கே அவங்க நம்பருக்கு கண்டிப்பாக யாருமே கிடையாது. இது உண்மைதாங்க. பணம் இல்லாதவன் சொல்கிற உண்மையை விட பணம், பதவி, அதிகாரம் இருப்ப சொல்கிற ஒரு பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு ஜாஸ்தி. இது உண்மையான்னு சொல்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.